நேற்று வந்து நம்ம வண்டியில் வந்து கலத்த ஓடிது எல்லாமே கலத்தி வச்சிட்டோம். அதாவது கியர் பாக்ஸு, அப்புறம் வந்து நம்ம கிளச்சு பிளேட் எல்லாம் கலத்திட்டு, அப்போ நேற்று உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து போயிருந்தோம். இங்கேருந்து வந்து கிலோமீட்டர் வந்து கம்மி தான், ஒரு 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் வரும். வீட்டுக்கு வந்து அழகாக போயிட்டு காலையில் நல்லா குளிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி வந்து ஸ்பேர் வந்து வாங்க போகணும். அது எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் தான் வந்து போகணும். ஸோ என்னென்ன ஸ்பேர்லாம் வாங்குகிறோம், எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறதையும் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். நம்ம வண்டி வந்து பாருங்கள், முன்னாடி நம்ம ஒர்க் ஷாப் முன்னாடி தான் வந்து விட்டுருக்கோம். சரி, இப்போ காலையிலே வந்து கிளம்பி ஸ்பேர் எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம். நாம் ஸ்பேர் வாங்கறதுக்கு நம்ம வள்ளியூர்லேருந்து நாகர்கோவில் வந்து போகிறோம். அதாவது கியர் பாக்ஸில் உள்ள பேரிங் 2-3 சின்ன சின்ன ஐட்டங்கள்லாம் வந்து தந்துருந்தாங்க. ஸோ அது வந்து இங்கே வள்ளியூரில் வந்து கிடைக்காது அப்படின்னு இருந்தாங்க. அதனால் வந்து நாகர்கோவிலுக்கு தான் போகணும். நம்ம வள்ளியூர்லேருந்து நாகர்கோவில் கிட்டத்தட்ட ஒரு 40-45 கிலோமீட்டர் பக்கம் வந்து வந்துடும். அதான் நம்ம வாங்க போகிற பாயிண்ட்டுக்கு. ஸோ கார் வந்து நம்ம மனையான கார் தான். காரை எடுத்துகிட்டு அழகாக வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் பாருங்கள். என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்க, நம்ம ஸ்பேர்லாம் வாங்கிட்டு அப்படியே அழகாக போயிட்டு வந்துடலாம். நாம் இப்போ எங்கே இருக்கோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நாகர்கோவிலில் பீச் ரோட்டில் ஸ்ரீ ராம் மோட்டார்ஸ்க்கு அப்படிங்கிற ஸ்பேர் பார்க் கடைக்கு தான் வந்து வந்திருக்கோம். இங்கே வந்து நம்ம ஸ்பேர் எல்லாமே வந்து வாங்கிடலாம் பாருங்கள். இங்கே வாங்கிட்டு அப்படியே வந்து கிளம்பி போயிடலாம். நம்ம ஸ்பேர் பாக்ஸ் கடையில் தான் வந்து நின்றுருக்கோம். நமக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து எடுத்து தந்துட்டாங்க பாருங்கள். அதாவது கியர் பாக்ஸ் பொருள், அப்புறம் வந்து கிளச்சு அசம்பிளி, அது கிளச்சு பேரிங் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வச்சுட்டாங்க. நம்ம இங்கேருந்து வந்து வாங்கிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். ஏதாவது சொல்கிறீங்களா அண்ணே? திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டாங்க. அதாவது நம்ம ஸ்பேர் என்னென்ன வாங்க வேண்டியது எல்லாமே வந்து வாங்கிட்டோம். கிட்டத்தட்ட எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேருக்கு மட்டுமே 42,000 ரூபா பக்கம் வந்து வந்துருச்சு. அதாவது 42,140 ரூபா பக்கம் வந்து வந்துருச்சு. நான் இவ்வளோ வரும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கல. கொஞ்சம் அதாவது ஒரு 30 ரூபா 32 ரூபா பக்கம் வரும்னு நினச்சிட்டு இருந்தேன். எக்ஸ்ட்ராவே ஒரு 10 ரூபா பக்கம் வந்து வந்திருக்கு. சரி, பரவாயில்ல. இது போக நம்ம மெக்கானிக் கூலி வேறு கொஞ்சம் கொடுக்கணும். சரி, இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டோட்டலாக எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறதையும் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். எனவே நம்ம வந்து ஸ்பேரெல்லாம் வாங்கிட்டு நம்ம ஒர்க் ஷாப் பார்த்து வந்து போயிட்டுருக்கோம். நீட்டாக வந்து நம்ம புதுப்பை பஸ் பிடிச்சி அப்படியே வந்து போயிட்டுருக்கேன். இன்னும் ஒரு 20-25 கிலோமீட்டர் பக்கம் வந்து இருக்குது. ஸோ நம்ம ஸ்பேர் எல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து அப்படியே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து இன்னுமே கொஞ்சம் கூட வண்டிக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. என்னென்னா வந்து க்ரீஸ் பேக் பண்ணணும். அது வந்து தனியாக தான் பண்ண முடியும். என்னென்னா இப்போதைக்கு இவ்வளோ தான் வந்து இருக்குது அமௌண்ட்டு. இந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்து வந்து லோடு வந்து எங்கே ஏற்றுறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். லோடு வந்து கேட்டிருக்கோம், வாழைக்காய் லோடு தான். சரி, அது எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு லோடு ஏற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வேலையை முடிச்சிடலாம். மதுரை 224, திருநெல்வேலி 61 கிலோமீட்டர் இருக்குது, கன்னியாகுமரி ஒரு 23. ரோட்டில் போகலையா? போகணுக்கா நல்ல மெக்கானிக்கெல்லாம் பார்த்துக்கிட்டீங்களா? இல்லை
நம்பர் 1 ஒன்றுனா நீங்க முன்னாடியா முன்னாடி கண்டிப்பா கண்டிப்பா உள்ளதான் போடும் தள்ளும் உள்ளதான் போடும் போல்டா போட முடியாது கொஞ்சம் சுத்தணும் லைட்டாக சுத்தணும் ஆமாம் லைட்டாக வட போல்டெலாம் எட்டாது போட்டோ கரெக்டாக அப்படியே லைட்டாக தூக்கி தள்ளும் நாங்கள் தூக்கணுமா தூக்கம் தூக்கம் போட்டு கட்டை போட்டு மேலே இருக்கு கரெக்டாக இருக்குமா சூப்பராகவே எல்லா வேலையும் வந்து முடிச்சாச்சு. முடிச்சுட்டு வந்து இப்போ லாஸ்ட்டாக வண்டி வந்து ஓட்டி தான் வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், நம்ம மெக்கானிக்கும் கூட வந்துட்டார். போயிட்டு வார யாரும் பார்ப்போம். நல்லபடியாக வந்து எல்லா வேலையுமே அழகாக வந்து முடிச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்துட்டு பக்கத்துலேயே பங்கு இருக்கனால வந்து பங்கில் நீட்டாக குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து நின்றுருக்கோம். சின்ன சின்ன அதாவது எலக்ட்ரிஷியன் வேலையும் இருக்குது. ஃப்ரெண்டு டூமு 2 ஹெட்லைட் டூமு மாற்றிட்டு அப்புறம் எல்லாமே சின்ன சின்ன வேலை எல்லாமே பார்த்து விட்டுலாம். நம்ம மெக்கானிக் வந்து பிரேக் செக் பண்ணி கிளச்சு பிளேட்டு அப்புறம் கியர் பாக்ஸ் எல்லா வேலையுமே வந்து முடிச்சு கொடுத்துட்டாங்க. இன்னும் அடுத்த வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து க்ரீஸ் பேக் பண்ணுறது தான் வந்து வேலை வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் பைசா வந்த அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். இப்போது வரைக்கும் வந்து இருந்த வேலை எல்லாமே வந்து முடிச்சிட்டோம். இதோட வந்து செலவு எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் வந்து டீட்டெயிலாக பின்னாடி வந்து சொல்கிறேன். 1 by 1 வந்துட்டு எவ்வளோ ஆயிருக்கு, என்னென்ன பொருளெல்லாம் வாங்கியிருக்கோம், எவ்வளோ செலவாயிருக்கு அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். இப்போ அடுத்த லோடு வந்து நம்ம கேட்டிருக்கோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழைக்காய் லோடு தான் வந்து கேட்டிருக்கோம். அது நைட் ஆயிடுச்சின்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து நம்ம போயிடலாம். தூத்துக்குடியாக இருக்கும். அப்படின்னா வந்து களக்காடு பக்கத்தில் தான் வந்து லோடு வந்து இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சூப்பராகவே நம்ம வந்து வண்டி வேலை எல்லாமே முடிச்சுட்டு
அழகாக ஒரு லைன் வந்து போயிருந்தோம். அது எங்கேருந்து போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம களக்காட்டிலேருந்து கேரளா லோடு வந்து கிடச்சிருச்சு. அதாவது வாழைக்காய் லோடு தாங்க கிடச்சிச்சு. அது வந்து வீடியோ வந்து எடுக்க முடியல, என்னென்னா கொஞ்சம் வேலை இருந்ததுனால வந்து எடுக்க முடியல. அப்புறம் கேரளாவில் இறக்கிட்டு பெரம்பாவூரில் இருந்து நம்ம வந்து கோயம்புத்தூர் பக்கம் தான் வந்து போயிருந்தோம். மறுபடியும் அங்கேருந்து இறக்கிட்டு மறுபடியும் கேரளா வந்து தர்பூசணி லோடு வந்து கிடச்சிச்சு. போயிட்டு இப்போ வந்து நம்ம மறுபடியும் அதே பாரத்து பங்கு வந்து வந்துட்டோம். இப்போ இந்த செலவு வந்து அதாவது நம்ம வேலை பார்த்த கிளச் பிளேட்டு கியர் பாக்ஸ் வேலை வந்து பார்த்தது எவ்வளோ செலவாயிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன், பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. கிளச் பிளேட் மற்றும் கியர் பாக்ஸ் வேலை வந்து நம்ம வண்டி வந்து 5,08,166 கிலோமீட்டர் வந்து ஓடி இருந்து. ஸோ கிளச் பிளேட்டு, கவர் அசம்பிளி, அப்புறம் வந்து கியர் பாக்ஸு, குரோன் ஆயிலுமே சேர்த்து வந்து மாற்றி விட்டுலாம் அப்படின்னால வந்து வாங்கிட்டோம். இது ஸ்பேருக்கு மட்டுமே 42,000 வந்து பக்கம் வந்து வந்திருந்து. அப்புறம் வந்து மெக்கானிக் கூலி பாருங்கள், மெக்கானிக் கூலி வந்துட்டு நமக்கு 6,400 வந்து போட்டிருந்தாங்க. அதில் ஒரு 500 பக்கம் வந்து கம்மியாக தான் கொடுத்துருந்தோம். அப்புறம் வந்து எலக்ட்ரிஷியன் வேலை, அதாவது நம்ம ஹெட்லைட்டு, வேறு சின்ன சின்ன இண்டிகேட்டர் அந்த மாதிரி பார்க்க வேண்டியிருந்து, அதையுமே வந்து பார்த்துட்டோம். அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு ராஜேஷ், அதாவது இங்கே லோக்கலில் கொஞ்சம் ஸ்பேர் வந்து வாங்கியிருந்தோம். அப்புறம் இதர் செலவு எல்லாம் வந்து ஒரு 500 வந்து பக்கம் வந்திருக்கு. மொத்தமாக டோட்டலாக வந்து 50,240 பக்கம் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து இவ்வளோ தான். இது எல்லாமே வந்து இவ்வளோ செலவு வந்து வந்திருக்குங்க. இது போக நமக்கு வந்து வண்டியில் இன்னும் என்ன வேலைலாம் வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு வந்திங்கன்னா, நம்ம க்ரீஸ் பேக் பண்ணணும். அப்புறம் வந்து லைனர்லாம் எப்படி இருக்குது என்னென்னு வந்து தெரியல. கிலோமீட்டர் கொஞ்சம் பக்கம் வந்து ஓடிடுச்சு. நம்ம வந்து கொஞ்சம் பைசா வந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து பிளாட்ஃபார்மும் கொஞ்சம் வேலை இருக்குது. இதெல்லாம் பார்த்து வரும்போது வந்து 2 டயர் வந்து வேலை, 2 டயர் வந்து எடுக்கிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். அதாவது செகண்ட்ஸ் வண்டி எடுத்தாலே வந்து இவ்வளோ வேலை வந்து கண்டிப்பாக வந்துடும். அதாவது ஒரு 4 லட்சம் கிலோமீட்டர் ஓடிச்சுனாலே நமக்கு வந்து எல்லா ஸ்பேரும் வந்து செகண்ட்ஸ் வந்து மாத்திர மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் சயின்ஸ் வண்டி எடுத்தீங்க அப்படின்னா வந்து என்னென்ன வேலைலாம் பார்த்துருக்கீங்க, எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்கலாம்.